எம்மா பொடி பொடியாக வந்திருக்கு. இதே நான் கத்தியில் கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கண்ணு எரியல. இது நான் போதும், அதான விட்டுடணும். இதை மட்டும் இதுதான் கிஃப்ட். அது வெஜிடேபிள் கட்டர். ஜாரு, மிக்ஸி சட்னி அரைக்கிற ஜாரு. இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இன்னும் வெங்காயத்தை கட் பண்ணுறது கஷ்டம். அதனால நாங்கள் வந்து இதை வாங்கி வச்சுருக்கோம். ஆனியன் கட் பண்ணுறது, கீழே ஆனியன் கட் பண்ணுறது இதில் போட்டு சீக்கிரமாக 2 நிமிஷத்துலேயே கட் பண்ணிடலாம். வந்து சைடில் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டு கட் பண்ணி காட்டு. சரி, வந்து வெள்ளையாக இருக்கும். வந்து லாக் பண்ணணும். இது கரெக்டாக லாக் பண்ணாதான் ஒர்க் ஆகும். போட்டு லைட்டாக ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டாக இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியாக இருக்கும். ஏன் திருப்பினே ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் நம்ம பொடி பொடியாக எம்மா பொடி பொடியாக வந்திருக்கு. இதே நான் கத்தியில் கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கண்ணு எரியல. இது நாங்கள் வந்து மொட்டை மாடியில் தான் கட் பண்ணுறோம். ஆனாலும் இது ஃபுல்லாக மூடி போட்டு கட் பண்ணுறதுனால எங்களுக்கு கண்ணு எரியல. இது நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். வெறும் ஜஸ்ட் 100 rupees. இதுவே சின்ன வெங்காயம் தான், ஆனால் இதுவே நாங்கள் பொடிசாக்கிட்டோம். ஆம்லெட்லாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சும்மா நறுக்குன்னு இருக்கும்.